பா என்ன சொன்னாரு? குஷிய பைத்தியம்னு சொல்லிட்டாரேப்பா. என்னம்மா தப்பு? குழந்தை நமக்கு வேணும்னா நம்ம எது வேணா சொல்லலாம். குழந்தைய ராஜீவ் கிட்ட கொடுத்துட்டு உன்னால நிம்மதியா இருக்க முடியுமா? முடியாது. அந்த ராஜீவ் ராகம் கிட்ட தோத்துட்டு என்னால இருக்க முடியுமா? முடியாதுப்பா. அப்படி என்ன உமா? நமக்கு பிரஸ்டீஜ் முக்கியம், நாம ஜெயிக்கணும். குஷி அப்படி சொல்றதுனால அவன் அந்த மாதிரி ஆயிட போறது இல்ல. இல்ல இருந்தாலும் பா. டோன்ட் வரி உமா, இதெல்லாம் வக்கீல் பார்த்து பாரு. நீ எதை பத்தியும் கவலைப்படாத. போய் தூங்கு, போ போய் தூங்கு. யாருப்பா இந்த நேரத்துல? தெரியல, நீ போய் படு, நான் பாத்துக்கிறேன். போ. சரி. உள்ள வரலாமா சார்? வா. என்ன அதேடா இந்த நேரத்துல வேர்க்க விறு இருக்க? வெள்ள விசில் சத்தம் வர கேக்குது. போலீஸ் என்ன துரத்துது சார். நீ பண்ண? அக்காவை கொன்னுட்டியா? சார் முதல்ல ட்ரை பண்ண, சரியா குத்த முடியல. இப்ப கதையை முடிச்சிட்டியா? சார் அவங்க என் அக்கா சார். என்ன சார் இப்படி எல்லாம் பேசுறீங்க? யோ, அதான் ஊரே சொல்லுதையா, ஹாஸ்பிட்டலுக்கு போய் சொத்துல பங்கு கேட்டு கொலம்பரட்டெல்லாம் விட்டு வந்திருக்கியா? நான் அதெல்லாம் பண்ணல சார். நான் எங்க அக்காவை கத்தி எடுத்து குத்தல சார். பண்ணது வேற யாரோ. ஆனா போலீஸ் என்ன துரத்துறாங்க சார். உன்னை பார்த்தா நீ எங்கேயோ போய் ஏதோ பிரச்சனை பண்ணிட்டு வந்த மாதிரிலாம் இருக்கு. சத்தியமா இல்ல சார். சரி, நீ உங்க அக்காவை கத்தியால குத்தல, வேற யார் செஞ்சிருப்பா? இவ்வளவு அரகுறையா? தெரியல சார். சார் ரொம்ப தாகமா இருக்கு, தண்ணி கொஞ்சம் கொடுங்க சார். ஜஸ்ட் வெயிட். சொந்த தம்பின்னு தான் பேரு. அந்த ஸ்னேகாவோட பேச்சை கேட்டுட்டு எனக்கே எங்க அக்கா துரோகம் பண்றா. சொத்துல பங்கு கொடுக்க மாட்டேங்கிறா, செலவுக்கு பணம் கட்டாலும் கொடுக்க மாட்டேங்கிறா. எங்க அக்கா உயிரோடு இருக்கக்கூடாது கதிர். ஆமா தயாளா, உன்ன மாதிரியே என்னோட நிலைமைக்கு காரணம் அந்த சரவணனும் மீனா தான். அந்த மீனானால என் குடும்பம் போச்சு, மானம் போச்சு, குழந்தை போச்சு, எல்லாமே போச்சு. அந்த மீனா உயிரோடவே இருக்கக்கூடாது. எனக்கு ஒரு ஐடியா தோணுது கதிர். அதுபடி நம்ம பண்ணா நம்ம எதிரிங்களை ஒழிவாங்க, நாமளும் மாட்டிக்க மாட்டோம். என்ன ஐடியா? எனக்கு பதில் நீ போய் எங்க அக்காவை கொன்னுடு. உனக்கும் எங்க அக்காவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாதனால உன்னை யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க. அதே மாதிரி உனக்கு பதிலாக நான் போய் மீனாவை கொன்னுடுறேன். ஏன்னா எனக்கும் மீனாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அதனால கண்டிப்பா போலீஸ் குழம்பி போகும். ஐடியா நல்லா தான் இருக்கு. ஆனா உன் அக்கா முத்துலட்சுமி செத்துட்டா போலீஸ் உன்னை விசாரிப்பாங்களே. கரெக்ட் தான், விசாரிப்பாங்க. ஆனா நீ முத்துலட்சுமியை கொல்லும் போது நான் வேற இடத்துல இருக்கிற மாதிரி சாட்சி உண்டாக்கிடுவேன். நான் மீனாவை கொல்லும் போது நீ வேற இடத்துல இருக்கிற மாதிரி சாட்சி உண்டாக்கிடு. நம்ம எதிரிங்க மீனாவும் முத்துலட்சுமி செத்துருவாங்க, நாமளும் தப்பிச்சுக்கலாம். ஐடியாவும் நல்லா தான் இருக்கு. உனக்கும் மூளை வேலை செய்யுது. சரி, இங்க எதுக்கு வந்த இப்போ? சார் உங்ககிட்ட அடைக்கலம் கேட்டு வந்திருக்கேன் சார். என்னது அடைக்கலமா? ஆமா சார். நான் எங்க அக்காவை கத்தியால குத்தல சார். ஆனா போலீஸ் என்னதான் தேடுது. எனக்கு அடைக்கலம் கொடுங்க சார். இந்த பார் தயாளா, உனக்கு தங்கறதுக்கு நான் இடம் கொடுத்தேன்னா என் நிலைமை என்ன ஆகும் நீ யோசிப்பார். நீ உங்க அக்காவோட சண்டை போட்ட, அது ஒரு பெரிய பிரச்சனை எனக்கு தெரியல, அதனால தான் வீட்டில் இடம் கொடுத்தேன். ஆனா இந்த முறை நீ செஞ்சிருக்கிறது மர்டர் அட்டெம்ப்ட். அந்த ஐஜி எப்படா நான் மாட்டுவேன்னு கண்ட விளக்கெண்ணை விட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒன்ன வரை தேடிக்கிட்டு இருக்கான். என் வீட்டில் உன்னோட சேர்ந்து மாட்டின என்ன சேர்த்து தூக்கிடுவான். அது மட்டும் இல்ல, என் வீட்டில் என் பொண்ணு இருக்கா. அப்போ தெரிஞ்சதுன்னா இந்த கொன்னே போட்டுருவான். ஒரு காலத்துல நானும் கௌரவமா ஜெயிலரா இருந்தேன் சார். என் நிலைமையை பாத்தீங்களா? அதுக்கு நீ தான் என் காரணம். உன் தலை நீயே மனவாரி போட்டுக்கிட்ட. நான் இல்ல சார், எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஸ்னேகா. அவ கதையை நான் முடிக்காம விட மாட்டேன் சார். அதுவும் கரெக்ட். ஆனா அதுக்குள்ள உன் கதை முடிஞ்சு நாம பாத்துக்க. சார் ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். செலவுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்தீங்கன்னா. ஸ்னேகா உனக்கு எதிரி அப்படின்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக உனக்கு நான் பணம் கொடுக்குறேன். உனக்கு கிடைக்கிற முதல் சந்தர்ப்பத்திலேயே அவளை காலி பண்ணிடு. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மட்டும்தான் என் சப்போர்ட் என்னைக்கும் உனக்கு உண்டு. ஒரு நிமிஷம் இரு. இந்தா. ரொம்ப நன்றி சார். வச்சுக்கோ, உனக்கு தேவைப்படும். வரேன் சார். சரி போ. அப்பா,
இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் என்கரேஜ் பண்ணி நீங்க ரொம்ப தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க. உமா, இன்னைக்கு நான் செஞ்ச உதவி என்னைக்கான ஒரு நாள் எனக்கு உதவியா இருக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. பிகாஸ் ஐம் a businessman. பா அப்போ நேற்று ராத்திரி வீடு புகுந்து அக்காவை கத்தியால் குத்த வந்தது கதிர் தான்றீங்க? அதான் சொன்னேனே, திடீர்னு ஏரியாவில் பவர் கட் ஆயிடுச்சு. திடீர்னு ஏதோ ஒரு உருவம் மீனாவை கத்தியால் குத்த ட்ரை பண்ணிச்சு. இவ கத்துனா, நான் தடுத்தேன், அவன் ஓடிட்டான். அதுக்கப்புறம் போலீஸ் விசாரிச்சாங்க. போலீஸா? அவங்க யாரோ ஒரு கொலைகாரனை துரத்திட்டு வந்தாங்களாம். ஓ, நீ என்னக்கா சொல்கிற? இருட்டா இருந்துச்சுடா, கத்தியால குத்த வந்தாங்க. ஆனா முகம் சரியா தெரியல. சரி, ஆனால் அது கதிர் தான் எப்படி சொல்கிறீங்க? என்ன கேள்வி இது? அவனை தவிர மீனாவை யார் கொலை பண்ண வருவாங்க? என்னையே மீனாவை பிரிச்சலான்னு பார்த்தா முடியல. அதனால் அவனுக்கு வேறு வழி தெரியல. அதான் ஆத்திரத்தில் ஆளையை காலி பண்ண வந்துட்டான். அவன் தான் நிச்சயமாக சொன்னான். அஜி செட்டை போய் சொல்லலாம்ல, அவர் ஆக்ஷன் எடுப்பார்ல. அதெல்லாம் வேலைக்காகாது. பல தடவை அவனை பிடிச்சி கொடுத்தாச்சு. அவன் கஜேந்திர சப்போர்ட்டில் வெளியே வந்துடுறான். ஐஜி சாரெல்லாம் அவனை ஒன்றும் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லடா, ஐஜி சார் கிட்டலாம் போனா நம்ம உண்மையை சொல்ல வேண்டியதா இருக்கும். அதனால அதெல்லாம் வேண்டாம். இதை பாருக்கா, அதில் எந்த தப்பும் கிடையாது. சும்மா வாயை மூடிட்டு இருடா. இப்படி அவருக்கு தெரிஞ்ச தப்பு இல்லை, இவருக்கு தெரிஞ்ச தப்பு இல்லைன்னு எத்தனை பேர்கிட்ட தான் இந்த ரகசியத்தை சொல்லிட்டு இருப்ப? ஏற்கனவே அப்பாவுக்கு தெரியும்னு கதிர் சொல்லிட்டு இருக்கான். அதுல என் பாதி மூச்சு நின்னு போச்சு. கஜேந்திர உமாக்கு அதுக்கெல்லாம் இந்த விஷயம் போச்சு, என் மீதி மூச்சு நின்னுடுண்டா. நான் செத்ததுக்கு அப்புறம் யார்கிட்ட வேணாலும் நீ போய் சொல்லிக்கோ. இது பாருக்கா, நீ இப்படி பயப்படுறதுனால தான் அவன் போய் ஆட்டம் ஆடிட்டு இருக்கான். நீ உன் பயத்துலேருந்து கொஞ்சம் வெளியே வா. நாங்களாம் இருக்கோம்ல. நீங்களா இருப்பீங்க, நான் தான் இருக்க மாட்டேன். இதுக்காக தான் சொல்றேன், நான் செத்து போயிடுறேன்னு. ஆனா அதுக்கு விட மாட்டீங்க ரெண்டு பேரும். அக்கா, லீகலா என்ன பண்ண முடியும்னு பார்க்கலாம்க்கா. அதெல்லாம் வேலைக்கு ஆகாதுடா துவரகேஷ். இப்படியே பேசிட்டு இருந்தனா நீ கிளம்பு, என் வழியை நான் பாத்துக்கிறேன். இப்படி பேசினா எப்படிக்கா? நான் என்ன பதில் சொல்ல முடியும்? இங்க பாரு துவாரகேஷ், அவன் சொல்கிறதுலேயும் ஒரு பாயிண்ட் இருக்கு. கதிர் வாயை திறக்காமல் இருக்கணும்னா நாம் ஏதாவது பண்ணணும். என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. உள்ளவா? ஏங்க, என்ன பேசினாலும் இங்கேயே நின்னு பேசுங்க. இதில் நீ தலையிடாத, வா. ஏங்க, என்னங்க நீங்க பாட்டு போயிட்டே இருக்கீங்க? டேய், ருத்ரா, ருத்ரா, மாமா வந்துட்டீங்களா? ஐயோ, எப்படி போட்டு அடிச்சு வச்சிருக்காங்க? ஏய், உனக்கு எத்தனை தடவை சொல்றேன் நான் பிரதீப் இல்லைன்னு? இவ்ளோ அடி வாங்கியும் நீங்க போய் சொல்றீங்க பாத்தீங்களா? உயிரே போறதா இருந்தாலும் இதுதான் உண்மை. இதுக்கு முன்னாடி நான் சொன்னதும் இப்ப நான் சொல்றதும் உண்மை. நான் சஞ்சய்ன்றதை புரிஞ்சுக்கிட்டு தான் ஐஜி சார் என்ன ரிலீஸ் பண்ணி கூட்டு வந்திருக்காரு. இது பாருங்க, இவங்கெல்லாம் வேணா நீங்க சொல்றத நம்பலாம், ஆனா நான் நம்ப மாட்டேன். ஏய், எனக்கு அதை பத்திலாம் கவலை கிடையாது. இதுக்கப்புறமே என்ன புருஷன் கூப்பிடுறது பிரதீப்னு கூப்பிடுற வேலையில வச்சுக்காத. பிரியா தான் என் பொண்டாட்டி. என்னை தொடர உரிமை ஒருத்திக்கு மட்டும்தான் இருக்கு. நான் பிரதீப்பை தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக தான் ஐஜி சார் என்ன ரிலீஸ் பண்ணி கூட்டு வந்திருக்காரு. தயவு செஞ்சு என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. நான் பிரதீப்பை தேடி கண்டுபிடிச்சு கூட்டு வந்தேன்னா அதுக்கான பலன் எங்களுக்கு மட்டும் இல்ல, உனக்கும் தான் கிடைக்கும். உன்னோட புருஷன் உனக்கு கிடைப்பான், உன் பிள்ளைக்கு அப்பா கிடைப்பான்.
இங்க பாருங்களேன், 2 பக்கமும் காதுல கம்மல் இருக்கா, அழகா இருக்குல்ல? எனக்கு சின்ன வயசுலயே காது குத்திட்டாங்க. இந்த கதையெல்லாம் என்கிட்ட விடாதீங்க. நீங்க தான் பிரதீப். நீங்க இன்னொரு பிரதீப்பை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வர போறீங்களா? அப்படியே இங்க இருந்து எஸ்கேப் தானே ஆக போறீங்க? இல்ல அஞ்சலி, சத்தியமா நான் பிரதீப்பை தேடி கண்டுபிடிச்சு இங்க கூட்டு வந்து ஒப்படைக்க தான் போறேன். அப்ப நானும் வரேன். நீ எதுக்கு? என்னையும் கூட்டிட்டு போங்க. ஏன் புருஷன் இங்க இல்லனா எனக்கு மட்டும் இங்க என்ன வேலை? நானும் உங்க கூடவே வரேன். நீங்க எந்த பிரதீப்பை தேடி எப்படி கண்டுபிடிக்கிறீங்கன்னு நானும் பார்க்கணும்ல. நானும் வரேன். இங்க பாரு, என் தேடுதலுக்கு ஒரு முடிவே கிடையாது. எப்ப வேணா முடியும். மாசமும் ஆகலாம், ஒரு வருஷமே ஆகலாம். நீ மாசமா இருக்கிற பொண்ணு. இங்க பாரு, பிரதீப் எப்படியும் அவங்க அப்பா அம்மாவை தேடி கண்டிப்பா இங்க வருவான். அதனால நீ இங்கேயே வெயிட் பண்ணு. பாத்தீங்களா பாத்தீங்களா? அப்ப சஞ்சய்னு ஒருத்தன் கிடையவே கிடையாது. நீங்க எஸ்கேப் ஆகி ஓட பாக்குறீங்க அதானே? இந்த பாரு, ஐஜி சாருக்கு தெரியாம என்னால எங்கேயும் ஓடி ஒளிய முடியாது. அப்படி எங்கேயாவது நான் ஓடி ஒளிஞ்சுனா அவரு என்ன என்கவுண்டர்ல சுட்டு தள்ளிடுவார். அந்த ஒப்பந்தத்துக்கு அவரோட ஒத்துக்கிட்டு தான் நான் அங்க கிளம்புறேன். என்ன சார்? சார், நீங்க என்ன தனியா அனுப்ப வேணாம் சார். அஞ்சலி தான் என் கூட வர வேணான்னு சொன்னேன். நீங்க என் கூட எத்தனை போலீஸ் வேணாலும் அனுப்புங்க, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை சார். நிச்சயமா நீ எங்க போனாலும் போலீஸ் உன்னை ஃபாலோ பண்ணுவாங்க. உன்னால தப்பிக்க முடியாது. டேய், எந்திரிப்பா. இல்லம்மா. என்ன இதெல்லாம்? ஐஜி சார் அப்பான்னு கூப்பிட்டேன். ஆனா அவர் பிள்ளை இல்லைன்னு ஆனதும் சுலபமா அவரை சார்னு கூப்பிட முடியுது. ஆனா உங்களை அம்மான்ற வார்த்தையை தவிர வேற கூப்பிட முடியலம்மா. என்ன மன்னிச்சிடுங்க. எனக்கு இங்கதான் பாசமான குடும்பம் கிடைச்சது. அன்பான அம்மா கிடைச்சிங்க. பிரியா கிடைச்சா. இந்த பாசத்துக்கு மயங்கி நான் சில உண்மைகளை மறைச்சு போய் சொன்னது உண்மைதான். ஆனா ஆனா நான் திருடலமா. நான் குத்த எதுவும் பண்ணல. யாரையும் கெடுக்கணும்னு நினைக்கல. எத்தனையோ தடவை நான் பிரதீப் இல்ல சஞ்சய் உங்க எல்லார்கிட்டையும் சொன்னேன். ஆனா யாரும் என்ன நம்பல. உங்க பாசத்தை பயன்படுத்திக்கிட்டு நான் சில தப்புகள் பண்ணிட்டேமா. தயவு செஞ்சு நான் மன்னிச்சிடுங்கம்மா. மன்னிச்சிடுங்க. என் புள்ள எங்கப்பா? அவன் எங்க இருக்கா? இது பாரு, நீயும் என் புள்ளதான். ஆனா என்னதான் இருந்தாலும் நான் சுமந்து பெத்த பிள்ளைய நீ ஆயிட முடியாது. உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். என் பிள்ளைய கொண்டு வந்து என்கிட்ட ஒப்படைச்சிடு. உன்னை நான் கண்டிப்பா மன்னிச்சு ஏத்துக்கிறேன். தம்பி, எங்களை மோசம் பண்ணிடாதப்பா. இவ சொல்ற மாதிரி மரமும் ஓடி போயிடாதப்பா. பாட்டி, நான் இந்த வீட்டுக்குள்ள வரும்போது எந்த உறவும் இல்லாம ஒரு அனாதையா வந்தேன். ஆனா இப்ப எனக்கு தாலி கட்டின பொண்டாட்டி இங்க இருக்கா. அன்பு காட்ட அம்மா இருக்கீங்க, அப்பா இருக்காரு. எனக்கு என் பொண்டாட்டியோட மனசை குளிர வைக்கணும். அவ கூட நான் சந்தோஷமா வாழணும். அதுக்காகவாது நான் பிரதீப்பை கொண்டு வந்து ஒப்படைக்கணும். அஞ்சலி நான் வாழ வைப்பேன். இது செய்யறதுக்காக தான் நான் இப்ப அங்க போறேன். இது நான் உங்க எல்லாருக்கும் செய்யற உதவி மட்டும் இல்ல. பிரியா எனக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக நான் எடுத்துக்கிட்ட போராட்டம். இதுல நான் கண்டிப்பா ஜெயிப்பேன். நான் மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள வரும்போது பிரதீப்போட தான் வருவேன். அம்மா. சார் வரேன். சார் வரேன். பாட்டி வரேம்மா. வரேன் அஞ்சலி. மாமா, எனக்கு அம்மா இல்ல. உங்க பாசத்துல நான் எங்க அம்மாவை பார்த்தம்மா. எனக்கு அடுத்த ஜென்மன் ஒண்ணு இருந்தா உங்க மகனா.
என்னால தப்பிக்க முடியாது. கொஞ்சம் சென்டிமெண்டா பேசி கண்ணீர் விட்ட உடனே நம்பிட்டீங்களா? போனவர் வருவாரா இல்ல நான் தான் அவரை தேடி போனுமான்னு வேற தெரியல. ஆனா ஒண்ணு சொல்றேன், அவர் மட்டும் திரும்பி வரலனா என் வயித்துல வளர்ற புள்ளையும் என்னையும் காலம் ஃபுல்லா நீங்க தான் பாத்துக்கணும். டாக்டர் டாக்டர் இப்போ எப்படி இருக்கு? எங்களால முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணிட்டோம். இதுக்கு மேல ஆண்டவன் விட்ட வழி. நீங்க பேச வேண்டியது ஏதாவது இருந்தா பேசிருங்க. டாக்டர் சுஷ்மா இப்படி போச்சுமா. ஷாம், என்னாச்சு? வாராஜி, கடைசி 5 நிமிஷம் என்ன பேசுறமோ பேசிக்கங்கன்னு சொல்றாங்க டாக்டர். நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ராஜி. உங்ககிட்ட நானும் என் பொண்ணும் பல பொய்களை சொல்லியிருக்கலாம். ஆனா இப்ப சுஷ்மா மரண படுக்கையில இருக்கா. அவ பொய் சொல்ல மாட்டா. சாகர நேரத்துல எந்த மனுஷனும் பொய் சொல்ல மாட்டாங்க. அதனால சுஷ்மா சொல்ற உண்மைகளை நீ கட்டாயம் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். வா. ராஜி, சுஷ்மா, ஷியாமா உங்ககிட்ட இருந்து பிரிச்ச பாவத்துக்கு கடவுள் எனக்கு தண்டனை கொடுத்துட்டான். அப்படி சொல்லாத சுஷ்மா. யாருக்கு எது விதிக்கப்பட்டிருக்கோ அது அப்படிதான் நடக்கும். அவரே உன் சொத்து. ஷாம் என் சொத்து. ஆனா இந்த ராஜலட்சுமி உன் சொத்து ராஜி.